மாப்பிள உன் மருமகன் கல்யாணத்துக்கு என் பொண்ணை அழிச்சுக்கிட்டு கண்டிப்பா வந்துடணும். தேவா கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்குற வேலை பரபரப்பா நடந்துட்டு இருக்கு போல. ஆமா, தேவா எங்கப்பா? அவன் எங்கப்பா கல்யாண வேலையில கவனமே செலுத்த மாட்டேன்றான். எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் வேலைன்னா அந்த லேப்டாப் ஏன் நோண்டிட்டு இருக்கான்பா. ஏதாவது கேட்டா எனக்கு என்னப்பா தெரியும், எல்லாம் உனக்கு தான் தெரியும்னு சொல்லி என்ன இப்படி அலைய விடுறான்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி அவனை அலைய விட போற பாரு. இப்ப பொறுப்பு இல்லாம அலையிற பசங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியே கைன்னு கிடப்பான்னு சொல்ல வரீங்க. சரிதான், இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. வரம்பா. சரிங்கப்பா. கோபால்சாமி அவர்களின் குமாரனும் ஆகிய தேவராஜ் என்கிற தேவாவுக்கும் ஆடுதுறையைச் சேர்ந்த மயில் வாகனம் அவர்களின் பேத்தியும் குமரேசன் அவர்களின் குமாரத்தியும் ஆகிய செல்வி சுபலட்சுமியை பெரியோர்களின் முன்னிலையில் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இரு வீட்டாரின் முழு சம்மதத்துடன் தாம்பூலம் மாற்றிக்கொள்ளப்படுகிறது. உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதங்க. மனப்பூர்வமா சம்மதங்க. எங்களுக்கும் சம்மதங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்துங்க. வாங்கிக்கம்மா. நான் ஊர்ல இருந்து வர வரைக்கும் அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் எனக்கு போன். சரிங்கண்ணா. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, போயிட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. சரிடா, நான் பாத்துக்கிறேன். உங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லிட்டீங்களா? வந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க எங்கன்னு? ஏன்னு இப்போ சகனம் சரியில்லையா? அப்படிலாம் இல்ல மாமா. ஏன்னு அப்படி என்ன முக்கியமான சமாச்சாரம்? முக்கியமான சமாச்சாரம் இல்ல மாமா, அவசியமான